அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6. இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கம் 34 நாட்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற இந்த விருச்சம் சேனல், இதனுடைய இயக்குநர்களுள் ஒருவரான திருநெல்வேலி மாத்திதா இந்து கல்லூரியின் பொருளியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ப. ஜெயபிரபாகரன் அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்றவிருக்கிறார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்கள் என்னும் தலைப்பில் அந்த உரை அமையவிருக்கின்றது. இந்த உரையினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை சீமை என்ற இணையவழி கருத்தரங்கில் இன்று நான் பேசவிருக்கின்ற தலைப்பு நெல்லை சீமையின் சுற்றுலா தலங்கள். சுற்றுலா அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் நம்ம டூரிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சுற்றுலா அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வேறு புதிய இடங்களை போய் சுற்றி பார்க்கறதுக்கு பேர் தான் நம்ம சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். இதை சுற்றுலா அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிற இந்த என்னுடைய பேச்சு ஒரு சிறு டூரிசம் கைடு அப்படின்ற மாதிரி இருக்கணும். முடிந்த அளவுக்கு நான் அந்த மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நெல்லை சீமையின் சுற்றுலா தலங்கள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா சொல்லக்கூடிய இடங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்னுடைய உரையை முடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களை பற்றி மட்டும் நான் உங்ககிட்ட உரையாற்றுகிறேன். இப்போ திருநெல்வேலி அப்படிங்கிற இந்த இடத்துக்கு எந்தெந்த வழிகளில் நம்ம வரலாம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். திருநெல்வேலிக்கு விமானம் மூலமாக வரதா இருந்தால் திருநெல்வேலியிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு அங்கேருந்து வாகனங்கள் மூலமாக நீங்கள் திருநெல்வேலியை வந்தடையலாம். ரயில் மூலமாக திருநெல்வேலிக்கு வரதா இருந்தால் இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல இருந்து திருநெல்வேலி சந்திப்பு அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு வரலாம். அங்கிருந்து திருநெல்வேலியின் எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு வாகன வசதிகள் ஏராளமாக இருக்கு. இந்த சந்திப்பு ரயில் நிலையம் திருநெல்வேலியின் மைய பகுதியில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பு. சாலை மார்க்கமாக திருநெல்வேலி வரதா இருந்தால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வர செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மூலமாக திருநெல்வேலி அடையலாம். இந்த தேசிய நெடுஞ்சாலையை கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய மக்களும் இந்த சாலை வழியாக திருநெல்வேலி அடையலாம். திருநெல்வேலிக்கு இப்போ நீங்கள் வரதா இருந்தால் இந்த 3 மார்க்கங்களில் ஏதாவது ஒரு மார்க்கம் மூலமாக திருநெல்வேலி அடையலாம். திருநெல்வேலியிலிருந்து
நம்ம பார்க்க விரும்புகிற ஒவ்வொரு சுற்றுலா தலங்களையும் பற்றி இப்போ நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை நம்ம 3 வகைகளாக பிரிக்கலாம். 1வது ஆன்மீக சுற்றுலா தலங்கள், 2வது பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்கள், 3வது கல்வி மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலங்கள். திருநெல்வேலியை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இந்த 3 வகைகளும் ஒரு சேர அமையக்கூடியதாகவும் இருக்கு. நெல்லை சீமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடங்களை இது குறிக்கும். அதனால திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்மீக சுற்றுலா தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க முடியாது. அதனால தமிழக அரசாங்கத்தால் ஆன்மீக சுற்றுலா தலங்கள் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமான தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லையப்பர் கோயில், திருக்குறுங்குடி நம்பி கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், பண்பொலி திருமலை கோயில், திருப்புடைமருதூர், காசி விஸ்வநாதர் கோயில், குற்றாலநாதர் கோயில், ஆய்குடி முருகன் கோயில், செண்பகா தேவி அம்மன் கோயில், சொரிமுத்து ஐயனார் கோயில், பாபநாசம் கோயில், கப்பல் மாதா ஆலயம், கத்தீட்ரல் சர்ச், ஆத்தங்கரை பள்ளிவாசல், பொட்டல்புதூர் தர்கா. இந்த இடங்கள் தான் திருநெல்வேலி சீமையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலங்கள். நெல்லை மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் நெல்லையப்பர் கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் நெல்லையப்பர் வேணுவன நாதர். இதே கோவிலில் காந்திமதி அம்மன் அப்படிங்கிற பெயரில் பார்வதி தேவி வணங்கப்படுகிறார். தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் நின்றசீர் நெடுமாறன் என்ற கூன் பாண்டியனால் கட்டப்பட்டது. பிற்காலத்தில் நிறைய கட்டுமான பணிகள் இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் முக்கியமானது இந்த நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். 3ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை மற்றும் திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்களில் இந்த கோவிலை பற்றிய செய்திகள் இருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் திருநெல்வேலி பதிகம் அப்படிங்கிறத பற்றியே பாடியிருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே இந்த திருநெல்வேலி அப்படிங்கிற பெயர் இந்த நகருக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் முக்கியமான 5 அம்பலங்கள் இருக்கு. இதில் 2 அம்பலங்கள் திருநெல்வேலி சீமையில் இருக்கு. குற்றாலநாதர் ஆலயம் சித்திர சபையாக இருக்கு. இந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் தாமிர சபையாக இருக்கு. இந்த திருநெல்வேலி மூங்கில்கள் நிறைந்த ஒரு இடமா தான் இருந்திருக்கு. அதனால இதனுடைய பெயர் வேணுவனம் அப்படின்னு தான் முன்னாளில் இருந்திருக்கு. இப்போ திருநெல்வேலி அப்படின்னு இந்த ஊர் அழைக்கப்படுவதற்கு நெல்லையப்பர் கோயில் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இதற்கு மரபு வழி கதை ஒன்று உண்டு. முன்னொரு காலத்தில் வேதப்பட்டர் அப்படிங்கிற ஒருவர் சிவபெருமான் மேலே மிகுந்த பக்தியோட இருந்தார். தன் மேலே அளவு கடந்த பக்தி வச்சிருக்கக்கூடிய இந்த வேதப்பட்டரை சிவபெருமான் சோதிக்க நினைச்சார். அதனால இந்த வேதப்பட்டரை வறுமைக்கு உள்ளாக்கினார். இந்த வேதப்பட்டரும் இறைவனுடைய நைவேத்தியத்திற்காக அனுதினமும் ஒவ்வொரு வீடாக சென்று நெற்களை சேகரித்தார். ஒரு நாள் சேகரித்த நெல்களை எல்லாம் சன்னதிக்கு முன்னாடி உலர போட்டுட்டு இவர் குளிக்க போயிட்டார். அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. குளிச்சுக்கிட்டு இருந்த வேதப்பட்டருக்கு நெற்கள் எல்லாம் மழையில நனைஞ்சு போயிருமே அப்படின்னு பதட்டத்தோட வேகமா ஓடியாடுறார். வேதப்பட்டர் ஓடி வந்து பார்க்கையில நெல் உலர போட்டு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் மழை பெய்யல. அதை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வேதப்பட்டர் இந்த விஷயத்தை உடனடியா மன்னர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ராமபாண்டிய மன்னரும் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக வேகமா ஓடியாடுறாரு.
நெல் நனையாம இருக்கிறத பார்த்து மன்னரும் ஆச்சரியப்படுறாரு. நெல்லை நனையாம காத்த இறைவனுடைய திருநாமத்தை மன்னர் அன்னையில இருந்து நெல்வேலி நாதர் அப்படின்னு வந்து அழைக்கிறார். அதுபோல வேணுவனம் அப்படின்னு இருந்த பெயரை நெல்வேலி அப்படின்னு மாற்றியமைக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலி அப்படிங்கிற பெயருக்கு காரணமான நெல்லையப்பரை பற்றி. அடுத்ததா காந்திமதி அம்மன் கோவில் கோபுரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. முன்னொரு காலத்தில் அரண்மனைக்கு ராமகோனார் அப்படின்னு ஒருத்தர் பால் ஊத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் பால் ஊற்ற சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் இருந்த ஒரு கல் ஒன்று அவருடைய காலை இடறிவிட்டது. அப்ப பானையில இருந்த பால் அந்த கல்லுல வந்து கொட்டிருச்சு. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் அவருக்கு நடக்குது. பயந்து போன ராமகோனாரும் உடனே மன்னர்கிட்ட போய் முறையிடுறார். மன்னரும் தன்னுடைய வீரர்களை உடனே அழைச்சிட்டு போய் அந்த கல்லை பார்க்கறாரு. அந்த கல்லை அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்னு முயற்சி வந்து பண்றார். வீரர்கள் அனைவரும் கோடாரியை எடுத்துட்டு போய் அந்த கல்லை அகற்றணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த கல்லுல இருந்து ரத்தம் வீறிட்டு வருது. இதை பார்த்த எல்லாருமே வந்து திகைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த சமயத்துல வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்டதாம். அதன்படி அந்த வீரர்கள் அந்த கல்லை தோண்ட தோண்ட தலையில இடது பக்கம் அடிபட்ட மாதிரி ஒரு சிவலிங்கம் அங்கிருந்து வெளிப்பட்டிருக்கு. இன்னமும் மூலவருடைய தலையில அந்த வெட்டுக்காயத்தை நாம பார்க்க முடியும். இப்படி சுயம்புவா தோன்றிய இந்த சிவலிங்கத்தை தான் நாம கோவில்ல மூலவரை வழிபடுறோம். இப்படித்தான் இந்த கோவிலினுடைய வரலாறு உருவானது. இந்த கோயிலினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில்ல இசை தூண்கள் வந்து இருக்கு. அதோடு மட்டுமில்ல, நிறைய சிற்பங்களும் இந்த கோவில்ல இருக்கு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த ஒரு கோயிலாக இது உள்ளது. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்கள்ல இந்த நெல்லையப்பர் கோவிலும் ஒன்று. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம், அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணத்தில் பாடப்பெற்ற பெருமை வாய்ந்த திருத்தலம், சொக்கநாத புலவரால் காந்திமதி அம்மை பதிகத்திலும் பாடப்பெற்ற பெருமையுடைய திருத்தலம். 32 தீர்த்தங்களை கொண்டது இந்த திருத்தலம். இந்த கோவிலினுடைய தேர் தமிழ்நாட்டிலேயே 3வது மிகப்பெரிய தேர் அப்படிங்கிற பெருமை பெற்றது. திருநெல்வேலி அப்படிங்கிறதுனாலேயே நெல்லையப்பர் கோயிலை பற்றி மட்டும் இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கோவிலை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ விஷயத்தையும் நான் வந்து பேசணும் அப்படின்னா நமக்கு நேரம் வந்து பத்தாது. அதனால இதோட நெல்லையப்பர் கோயில் அப்படிங்கிறத முடிச்சுட்டு அடுத்த சுற்றுலா தலத்துக்கு நாம வந்து போகலாம். அடுத்து நாம பார்க்க போறது திருக்குறுங்குடி நம்பி கோவில். திருநெல்வேலியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய களக்காடு அப்படிங்கிற ஊருக்கு அருகாமையில் இருக்கு இந்த கோவில். இது வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற விஷ்ணுவுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இங்க இருக்கக்கூடிய அம்மன் பெயர் திருக்குறுங்குடி வள்ளி நாச்சியார். நம்பி கோவில் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த கோயிலை வந்து சொல்லுவாங்க. மரகதாம்பிகை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அம்மனினுடைய இன்னொரு பெயர். இந்த கோயிலை தட்சிண வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விஷ்ணுவின் புனித உறைவிடம். 108 திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோவில் சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்குவதற்கே நிறைய மக்கள் கூட்டம் இங்கு வரும். இந்த கோவில் திராவிட கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு. கிபி 6 வரை வாழ்ந்த ஆழ்வார்களால் இந்த கோவிலை பற்றி நிறைய பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. இந்த கோவிலை நீங்க பார்வையிடணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த பயண அனுபவமா உங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில். இதை வந்து கிருஷ்ணாபுரம் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது ஒரு விஷ்ணு கோவில். திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோவில் நாயக்கர் கட்டிடக்கலையின் களஞ்சியமாக திகழ்கிறது. இந்த கோவிலில் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு உள்ளது.
இந்த கல்வெட்டில் மானியங்கள் வழங்கப்பட்டதை பற்றிய தகவல்கள் நிறைய உள்ளன. மதுரை நாயக்கர் மரபினை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். அவருடைய மகன் கிருஷ்ணப்ப நாயக்கரால் இந்த கோயில் கட்டப்பட்டது என்ற தகவல் இங்குள்ள கல்வெட்டுகளின் மூலம் தெரிய வருகிறது. உலக புகழ்பெற்ற உயிரோட்டம் உள்ள சிற்பங்கள் இந்த கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள சிற்பங்களில் உள்ள முகபாவங்கள், கை கால்களில் உள்ள நரம்புகள் கூட தெளிவாக தெரியும்படி சிற்பங்களை வடித்துள்ளனர். கலைத்திறன் மிகுந்த இக்கோயிலின் சிற்பங்கள் நம் முன்னோர்களின் சிற்பக்கலையை எடுத்து காட்டுகின்றன. இச்சிற்பங்களில் காணப்படும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் மற்றும் தத்ரூபமான ஆடை அணிகலன்கள் இவைகளை பார்க்கும் பொழுது இது சிற்பங்களா அல்லது நிஜ உருவமா என்ற ஐயத்தை நமக்கு ஏற்படுத்தும். இக்கோவிலில் ரதி, மன்மதன், ரம்பை, அர்ஜுனன், கர்ணன், யானையும் காளையும், அதாவது ரிஷபகுஞ்சர சிற்பம், அரசியை தோளில் சுமக்கக்கூடிய ஒரு வாலிபன், அதன் பிறகு தட்டினால் இனிய இசையை எழுப்பக்கூடிய இசைத்தூண்கள், பெண்ணின் தோளில் கொஞ்சம் மொழி பேசும் பச்சை கிளி முதலிய அழகு மிளிரும் மொத்தம் 42 சிற்பங்கள் இங்கு உள்ளன. அடுத்து இந்த கோயிலில் ஒரு சிற்பம் ஒன்று உள்ளது. அதனுடைய கைகளில் வளைந்த வடிவில் ஒரு வில் ஒன்று உள்ளது. இந்த வில்லினுடைய ஒரு முனையில் உள்ள துளையின் வழியாக நாம் குண்டூசியை செலுத்தும் பொழுது அது வில்லினுடைய மறு முனையில் உள்ள துளை வழியாக அந்த குண்டூசி வெளியே வரும். அந்த அளவிற்கு மிக நேர்த்தியாக இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உள்ள தூண் ஒன்றில் ராஜகுமாரி ஒருத்தியை ஒரு வாலிபன் தன்னுடைய தோளில் சுமந்து அவளை கடத்தி செல்வது போல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜகுமாரி தன்மேல் வெயில் படாமல் இருக்க தனது ஒரு கையால் தனது முந்தானையை தனது தலைக்கு மேல் தூக்கி பிடித்துள்ளாள். இவர்களை பிடிக்க ஈட்டி ஏந்திய குதிரைப்படை வீரர்கள் அவர்களை பின்தொடர்வதை நாம் காண முடிகிறது. அவளினுடைய உடல் எடையை சுமப்பதால் அந்த வாலிபனுடைய கை தசைகள் முறுக்கேறி உள்ளன. விலா எலும்புகள் விரிவடைந்து காணப்படுகின்றன. இந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வாலிபனுடைய விலா எலும்புக்கு பக்கத்துல காயம் பட்டு ரத்தம் வடிவது போல் சிவப்பு நிறம் வந்து படர்ந்துள்ளது. இந்த சிற்பத்துக்கு பின்னாடி ஒரு கற்பனை கதையும் உண்டு. சோழ நாட்டு ராஜகுமாரியை பாண்டிய நாட்டு வாலிபன் ஒருவன் காதலிக்கின்றான். தங்களின் திருமணத்திற்கு அரசனின் அனுமதி கிடைக்காது என்பதால் இவர்கள் இருவரும் பாண்டிய நாட்டுக்கு தப்பிச் சென்று திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். தப்பிச் செல்லும் இவர்கள் இருவரையும் பிடிக்க குதிரைப்படை வீரர்கள் விரைகிறார்கள். ராஜகுமாரியால் ஓட முடியாது என்பதால் வாலிபன் அவளை தனது தோளில் சுமந்து ஓடிச் செல்கின்றான். வாலிபன் பாண்டிய நாட்டு எல்லையை நெருங்கும் பொழுது அவனை தடுப்பதற்கான கடைசி முயற்சியாக வீரர்கள் அவன் மீது ஈட்டியை எறிகிறார்கள். ஈட்டி அவன் மேல் பட்டு இரத்த காயம் உண்டானது. ஆனாலும் அவன் ராஜகுமாரியோடு தன் நாட்டிற்கு சென்று விடுகிறான். இங்கு இன்னொரு சிற்பமும் இருக்கு. ராஜகுமாரனை கடத்தி செல்லும் குரத்தியின் சிற்பமும் இருக்கு. ரதிதேவி, வீரபத்ரன், அப்சரஸ், யானையும் காளையும், அதாவது ரிஷப குஞ்சரம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி மிகச்சிறந்த சிற்பங்கள்லாம் இங்கே இருக்கு. இந்த கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில் திருநெல்வேலியில் உள்ள மிகச்சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலங்களில் ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போறது திருமலை முத்துக்குமாரசாமி திருக்கோவில். இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஓர் முருகன் திருக்கோயில். இத திருமலை கோவில்னு சொல்லுவாங்க. இது ஒரு தேவார வைப்புத்தலம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து வடக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் பண்பொலி என்ற ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊரில்தான் இந்த கோவில் உள்ளது. கேரள மாநில எல்லையான மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்றில்தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மூலவராக முருகன் இருக்கிறார். இம்மலைக்கோவில் மீது திருமலை காளியும் இருக்கிறாள். இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த மலையில தான் படிகள் அமைச்சிருப்பாங்க. அந்த படிகள் வழியா ஏறி சென்று தான் நாம முருகனை தரிசிக்கணும். இப்ப தமிழக அறநிலையத்துறை இந்த கோவிலுக்கு பாதைகள் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாதைகள் வழியா நம்ம வாகனங்கள் மூலமா கோயிலுக்கு சென்று வரலாம். அடுத்து திருப்புடைமருதூர் நாரும்புநாதர் கோவில். இது தாமிரபரணி ஆற்றங்கரையில் அம்பாசமுத்திரத்திற்கு வடகிழக்கே அமைந்துள்ள வீரவநல்லூருக்கு அருகில் அமைந்துள்ளது. இது ஒரு சிவன் கோவில். இங்கு இருக்கிற இறைவன் சுயம்பு மூர்த்தி. இது 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோவில். இந்த கோயிலும் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இது தென்காசி மாவட்டத்தினுடைய தலைநகரான தென்காசி நகரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலை உலகம்மன் கோவில், தென்காசி பெரிய கோவில் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த கோவில் கிபி 1445 பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்டது. இந்த கோயிலினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓலக்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய கற்தூண்கள் ஒவ்வொன்றிலையும் சிற்பங்கள் மிக அற்புதமாக இருக்கின்றது. பராக்கிரம பாண்டியன் இந்த கோயிலை கட்டும் பொழுது 8 விநாயகர் கோயில், 8 திருமடங்களையும் அமைத்திருக்கிறார். இந்த கோவிலினுடைய பிரதான கோபுர வாசலில் எப்போதுமே காற்று மிக அருமையாக வீசிக்கொண்டிருக்கும். இதுதான் இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம். அடுத்தது திருக்குற்றாலநாதர் கோவில். இது சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவன் கோவில். இந்த கோவில்ல திருமால் வடிவத்தில் இருந்த மூர்த்தியை அகத்திய முனிவர் சிவலிங்கமா மாற்றினார் என்பது ஒரு பழைய கருத்து. இந்த கோவில் மற்ற கோயில்களை போல சதுர வடிவத்தில் அமையாம ஒரு சங்கு வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்பு. இந்த கோவில்ல மொத்தம் 89 கல்வெட்டுக்கள் இருக்கிறது. இந்த கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. அடுத்தது ஆய்க்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில். இது அனுமன் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவில். இது தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மிகச்சிறந்த ஆன்மீக தலமாக விளங்குகிறது. இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா மிக சிறப்பு பெற்ற ஒன்று. அடுத்தது செண்பகாதேவி அம்மன் ஆலயம். இந்த கோயில் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை கடந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றால் இந்த கோயிலை நாம் அடையலாம். இந்த கோவிலில் செண்பகாதேவி அம்மன் அப்படிங்கிற அம்மன் வீற்றிருக்கிறாங்க. செண்பக மரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளதால் இங்குள்ள அம்மனுக்கு பெயர் செண்பகாதேவி அம்மன். இந்த கோவிலுக்கு நாம நடந்து மட்டும்தான் போக முடியும். அப்படி நடந்து போகும் பொழுது பாதை முழுவதும் நிறைந்து இருக்கிற செண்பக மரங்கள்ல இருந்து, அந்த பூக்கள்ல இருந்து வரக்கூடிய நறுமணம் நம்முடைய மூக்கை துளைக்கும். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காட்டுக்கு உள்ளுக்குள்ளதான் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு பக்கத்துல விழக்கூடிய அருவிய செண்பகாதேவி அருவி அப்படின்னு சொல்றோம். அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு போகும் பொழுது இந்த திரிகூட மலைக்கு வந்தாராம். அங்க இருக்கிற செண்பகாதேவி அம்மனிடம் திரிகூட மலைக்கு செல்லக்கூடிய ரகசிய சூட்சம வழிகளை கேட்டு அறிந்து கொண்டாராம் என்பது ஒரு செவி வெளி செய்தி. இங்க இருக்கக்கூடிய அம்மனை நாம வழிபட்டோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் அமையும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறார்கள். அதனால எப்பவுமே இந்த கோயிலுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது சொரிமுத்து ஐயனார் கோயில். இது பாபநாசம் மற்றும் காரையார் அணைக்கட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பாபநாசத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும்,
திருநெல்வேலியிலிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ளது. இதுவும் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு உள்ளர அமைந்திருக்கிற ஒரு கோவில். இந்த கோயிலினுடைய மூலவர் மகாலிங்க சுவாமி தர்மசாஸ்தா ஐயப்பன். இவர் இடது காலை வளைத்து வலது காலை தொங்கவிட்டவாறு அமர்ந்திருக்கின்றார். இந்த கோவில் சிங்கம்பட்டி ஜமீன் நிர்வாகத்தின் கீழ் அமைந்துள்ளது. தை மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த நாட்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தாங்கள் தங்குவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே இங்கு வந்து கூடாரங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். இந்த கோயில் விழாக்களில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் அமாவாசை நாட்களில் நீங்கள் இங்கு வந்து கலந்து கொள்ளலாம். பார்வையிட்டு இறைவனை தரிசிக்க மட்டும் விரும்பினால் நீங்கள் இந்த நாட்களை தவிர்த்து பிற நாட்களில் இங்கு வருவது நலம். அடுத்து நாம் பார்ப்பது பாபநாசநாதர் கோவில். இது பாபநாசத்தில் அமைந்திருக்கின்ற சிவன் கோவில். இந்த கோவிலில் வீற்றிருக்கின்ற இறைவன் நம்முடைய பாவங்களை போக்குவதாக மக்கள் நம்புகிறார்கள். இந்த கோவில் தேவார பாடல் வைப்புத்தலம். இந்த கோவில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலினுடைய இறைவன் பாபநாசநாதர், இறைவி உலகம்மை. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா கருவறைகளையும் சேர்க்கிற மாதிரி ஒரு கருங்கல் சுவர் கட்டப்பட்டுள்ளது. சாளுக்கிய பாண்டியர்களால் கட்டப்பட்டது இந்த திருக்கோயில். அதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர அரசர்களாலும் நாயக்க அரசர்களாலும் இக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாயக்கர் கால கலைப்பாணியில் அமைந்த சிற்பங்கள் இக்கோவிலில் காணப்படுகின்றன. இது பாவங்களை தீர்க்கும் இடம் என்பதால் இங்கு எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டே இருக்கின்றது. அடுத்து நாம பார்க்க இருக்கிறது கப்பல் மாதா தேவாலயம். இது திருநெல்வேலியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உவரி அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோயிலினுடைய கட்டிட அமைப்பு வித்தியாசமானது. கீழே கப்பல் போலவும் மேலே விமானம் போலவும் இந்த ஆலயம் அமைய பெற்றுள்ளது. இந்த கட்டிட அமைப்பை பார்வையிடவும் அன்னையின் அருளை பெறவும் அநேக மக்கள் இங்கு அடிக்கடி வந்து செல்கின்றனர். இதே ஊரில் இந்த ஆலயத்துக்கு அருகில் புனித அந்தோனியார் ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கும் அநேக மக்கள் அடிக்கடி வந்து செல்கின்றனர். இங்கு இருக்கின்ற அந்தோனியார் தன்னுடைய கையில் குழந்தை இயேசுவை தாங்கி நிற்கின்றார். இவர் இங்கு உள்ள அநேக மக்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றார் என்ற நம்பிக்கை இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள். இதோடு சேர்த்து இங்கு 3 ஆலயங்கள் உள்ளன, சில குகைகளும் உள்ளன. அதனால இங்கு வரக்கூடிய மக்கள் இங்கு அதிக நேரம் செலவிட முடியும். அடுத்தது பரிசுத்த திரித்துவ பேராலயம். இது பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது. இது தென்னிந்திய திருச்சபையின் திருநெல்வேலி மறை மாவட்டத்தின் கீழ் வருவது இந்த தேவாலயம். இங்கும் மக்கள் கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆத்தங்கரை பள்ளிவாசல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தர்காக்களில் ஒன்று இந்த ஆற்றங்கரை பள்ளிவாசல். கரையின் முனையில் உள்ள மசூதி அப்படின்னு இத மொழிபெயர்க்கிறாங்க. இதிலிருந்து இந்த மசூதி தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது என நாம் அறிந்து கொள்ளலாம். ஆத்தங்கரை பள்ளிவாசல் அதன் கட்டிடக்கலை அழகிற்கு மிகவும் பிரபலமானது. இதுவும் திராவிட கட்டடக்கலை பாணியில் அமைந்தது. இம்மசூதியில் 100 தூண்கள் கொண்ட மண்டபங்களும் ஒரு புனித நீர்த்தொட்டியும் அமைந்துள்ளது. தமிழர்களின் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு திறனுக்கு
ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மசூதி. திருநெல்வேலியில் ஒருவர் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. ஏனெனில் பார்வையாளர்களுக்கு இது ஆன்மீக ஆறுதலையும் அமைதியையும் வழங்கக்கூடிய ஒரு இடம். வழிபாட்டை தவிர பசுமையான சூழ்நிலைகள், காடுகள், மலைகள் போன்றவை அமைதியை கொடுக்கின்றன. அடுத்தது பொட்டல்புதூர் தர்கா. இது திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல்புதூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த தர்கா 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டது. இந்து கோவில்களின் கட்டிடக்கலை பாணியை பின்பற்றி கட்டப்பட்டது இந்த தர்கா. இங்குள்ளவர்கள் நாகூர் தர்காவை விட பாக்தாத் தர்காவிற்கு அடுத்ததாக இங்குள்ளதை புனிதமாக நினைக்கிறார். இந்த தர்கா திருநெல்வேலி சீமையின் பழமையான தர்காவாக கருதப்படுகிறது. தற்போது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கந்தூரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொட்டல்புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு 2 மினார்கள் உள்ளன. இங்கு மௌலூது ஓதப்படுகிறது. தற்போது 15 ஆன்மீக தலங்களை பற்றி மட்டுமே நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன். இங்கு குறுக்குத்துறை முருகன் கோவில் மற்றும் எட்டெழுத்து பெருமாள் கோவில் போன்ற நிறைய ஆன்மீக சுற்றுலா தலங்கள் இங்கு உள்ளது. இன்னும் பொழுதுபோக்கு மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலங்களாக களக்காடு வனவிலங்கு சரணாலயம், பானதீர்த்தம் அருவி, காரையாறு அணை, மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சிகள், மாஞ்சோலை, குற்றாலம் அருவிகள், பிரதான அருவி, சிற்றருவி, செண்பகாதேவி அருவி, தேனருவி, ஐந்தருவி, பழத்தோட்ட அருவி, பழைய குற்றால அருவி, புலியருவி ஆகியன மிகச்சிறந்த சுற்றுலா தலங்கள். மேலும் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், குற்றாலத்திற்கு அழகு சேர்க்கும் குண்டாறு அணைகள், சிவபெருமான் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த அகஸ்தியர் அருவி, சுத்தமல்லி அணைக்கட்டு, அதிசயங்கள் நிறைந்த அத்திரி மலை, மாவட்ட அறிவியல் மையம், அரியகுளம் பறவைகள் சரணாலயம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி இவைகளை பற்றி முழுமையான விவரங்களுடன் பின்னர் சந்திக்கலாம். வாய்ப்பிற்கு நன்றி. நெல்லை சீமை என்ற கருத்திலான இந்த இணையவழி கருத்தரங்கில் எனக்கு முன்னர் உரையாற்றிய 32 பேராசிரியர்களுக்கும் எனக்கு அடுத்ததாக உரை நிகழ்த்தவிருக்கின்ற விருட்சம் சேனலினுடைய மற்றொரு இயக்குனர் பேராசிரியர் உமா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.